உனக்கு? என்ன விடு, நான் சாகணும். நான் சொல்றத கேளு, வா. முடியாது. என்ன விடு, கேளு அமுதா, வா. வாங்குறல்ல, வா சொல்றல. சொன்ன கேளு, வா. என்ன விடு, விடு. நான் சாகணும், நான் சாகணும். ஐயோ அமுதா, நான் சொல்றத கேளு அமுதா. சாகற அளவுக்கு போயிடுறேன்னா உனக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? எனக்கு புரியுது. உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்க போறது இல்ல. அது வரைக்கும் என் வீட்டுல தங்கிக்க, வா. இல்ல, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் சாகணும். ஐயோ அமுதா, நான் உன்னை பாரமா நினைக்கலாம் அமுதா. எதா இருந்தாலும் இங்க இருந்து பேச வேண்டாம். வா, என் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா அமுதா, சொன்னா கேளு, வா. இது உன் பேக்கா? வா. நல்ல வேலை அமுதா, இவங்க என் கசின். இவங்க பார்த்து சொன்னதுனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சது. வா போலாம். இந்தாங்க, இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு. ஓ, எனக்கு தர வேண்டிய காசா? சரி, ஓகே. வா அமுதா, வா. தீவிரமா எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. ஆமா மாப்ள, சுரேஷ் என் கைய மீறி போயிட்டான். அவன் குடின்னு குடிச்சிட்டு இருந்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அவன் தெளிஞ்சிட்டான், என்ன புலம்ப விட்டான். அத குடி மட்டும் போதல்ல, அதை விட பெரிய போதை நாம ஒரு காடுவோம். ஆமாத்த, இப்ப சுரேஷ் கொஞ்சம் குடி நிறுத்தி இருக்கலாம். ஆனா ரத்னாவோட ஞாபகத்துல இருந்து இன்னும் ஒரு மீள் இல்லையே. அதுக்காக செப்போனவளை திரும்பி வர வைக்க முடியுமா? அப்படியே வந்தாலும் நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த கழுத அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அத நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியல. குடியை விட மிகப்பெரிய போதை காதல். அந்த ரத்னா இறந்ததுக்கு அப்புறம் சுரேஷோட லைஃப்ல வேற எந்த பொண்ணும் வரவே இல்லை. அப்படி அவரு வேற யாரையாவது காதலிச்சிருந்தா அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. இப்ப என்ன சொல்ல வரீங்க மாப்ள? அவன் காதலிக்கிறதுக்கு என்ன ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண சொல்றீங்களா? அத்த, நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பையனுக்கு பொண்ணு பார்க்கறது ஒரு அம்மாவோட கடமை தானே. நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். இப்போ சுரேஷோட செக்ரட்டரி அனிதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அவ வேலையை விட்டு போறா. அந்த இடத்துல புதுசா ஒரு பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும்ல. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சுரேஷ்க்கு புது செக்ரட்டரியா வரப்போற பொண்ணு நாம அனுப்புற பொண்ணா இருக்கணும். அந்த பொண்ணு சுரேஷோட மனசுல இடம் பிடிக்கணும். அப்படி இடம் பிடிச்சிட்டானா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க ஐடியா நல்லா இருக்கு மாப்ள. ஆனா அந்த பொண்ணு நல்லவளா இருக்கனே. அவ தனியா ரூட்டை போட்டு சுரேஷ வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டானா அது அவனோட லைஃபே பாதிக்குமே. சுரேஷோட வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையை பத்தி அவர் கவலைப்படலையே. அதான் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதான் அந்த பொண்ணு நாம சொல்றத மட்டும்தான் செய்வா. என்ன மாப்ள, நீங்க சொல்றத பார்த்தா ஏற்கனவே ஆளை ரெடி பண்ணிட்ட மாதிரி இருக்கு. உண்மைதான். நாளைக்கு நடக்க போற எங்களுக்கு அந்த பொண்ணு வரப்போறா. சரி மாப்ள, ஆனா அவளைத்தான் சுரேஷ் செல் பண்ணுவான்னு என்ன நிச்சயம்? அத்த, உங்க மாப்பிள்ள சொன்னா கண்டிப்பா அது நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சதீஷோட டார்கெட் எப்பவுமே மிஸ் ஆகாது. நாளைக்கு வரப்போற பொண்ணு நிச்சயமா சுரேஷோட மனசுல இடம் பிடிக்க தான் போறா. நீங்க இழந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க தான் போகுது. அப்போ இந்த மாப்பிளைய மறந்துடாதீங்க அத்த. என்ன மாப்பிளைங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எனக்கு மருமக மட்டும் இல்ல, என் புள்ள மாதிரி. தேங்க்ஸ் அத்த. உங்க நம்பிக்கை வீண் போகாத. ரொம்ப தேங்க்ஸ். மாப்பிள, அந்த பொண்ணு பேர் என்ன? லீனா. லீனா. உள்ளவா. என்ன முத அப்படி பாக்குற? சாதாரண கொரியர் ஆபீஸ்ல வேலை செய்யறாளே, இவ்வளவு பெரிய வீடு எப்படின்னு யோசிக்கிறியா? என் வீடு தான். வா சொல்றேன். வா முதா, உள்ள வா. வா.
வா அமுதா, வா உள்ள வா. இந்த பாரு அமுதா, உனக்கு 1000 பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியுது. அதையே யோசிச்சுட்டு இருக்கனால என்ன நடக்க போகுது? நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். இந்த போ, சொல்றத கேளு அமுதா, போ போ அமுதா. வாசு, சாப்பாடு ரெடி, சாப்பிட வாப்பா. வரமா. அம்மா, அமுதா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாள? அவ உனக்கு முன்னாடியே வந்துட்டா. சரி, வெளியே வர சொல்லு, சேர்ந்து சாப்பிடுவோம். கூப்பிட்டால அவ காதுல விழாதுப்பா. அமுதா, அமுதா. டேய் கத்தாதடா, அவ வீட்லயே இல்ல. இப்ப நீ தானே சொன்ன ஆபீஸ்ல இருந்து வந்துட்டானே? இப்ப வீட்ல இல்லன்னு நான் தான் சொல்றேன். வீட்ல இல்லன்னா வேற எங்க போனா? அவ எங்கேயோ போய் தொலையா, நீ சாப்பிடுற. இத பாரு, அவ எங்க போனா இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியாதுடா, தெரிஞ்ச நான் எதுக்கு சும்மா இருக்கிறேன்? இத பாரு வாசு, தப்பு என் மேல இல்ல. துர்க்கைக்கு விளக்கேத்த சொன்னனே, ஏத்தலான்னு ஒரு வார்த்தை தான்டா கேட்டேன். உடனே மல்லு கட்டிட்டு என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறா. அவ சண்டை போட கூட திரும்ப ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு நான் பேசலடா. அவ ரொம்ப நாளா ஏதோ திட்டம் போட்டுட்டே இந்த மாதிரி சடார்னு ரூமு போட படார்னு பேக தூக்கிட்டு வந்து நிக்கிறாடா. நானும் எத்தனை தடவை கேட்டு பார்த்தேன் தெரியுமா? போகாதடி போகாதடின்னு கேட்கலாம என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க போயிட்டே இருந்துட்டா. ஆனா அவ போன வேகத்தை பார்த்தா எனக்கு திரும்ப வருவான்னே தோணல. ஆமாண்டா வாசு, போன போது பீட ஒழிஞ்சுதுன்னு நானும் விட்டுட்டேன். இத பாரா வாசு, அவ நம்ம குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா. நீ தலை முடிக்கிடுறா. நிறுத்துமா, இவ்வளவு நடந்துச்சுல, என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்ன அதான் போயிடா இல்ல. உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆகுது? சாப்பிடுறா. அட சாப்பிடுறான்னா வந்ததும் வராதமா அவ கூட சண்டை போட்டு அவளை அனுப்பிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? டேய், அவ குழுப்படுத்து போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? போன போட்டு விடுறா. நீ சாப்பிடுறா, சாது மேல எல்லாம் கோவம் காமிக்காத. சாப்பிடு சாப்பிடு, எல்லாத்தையுமே நீயே சாப்பிடு. போடா போ. ஃபர்ஸ்ட் இதுனா தன்னால வந்து சாப்பிடுவேன். இப்ப விக்கிற விலைவாசிக்கு எதையும் வாழக முடியாது. நம்ம பெருசா கோச்சுக்கிட்டு போறானமே, பாடா. உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற அமுதா? நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். ஹாஸ்டல்ல போய் தங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க போறியா? நீ இங்கேயே இரு அமுதா. சச்சா, அதெல்லாம் இல்ல. இனிமே யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல. என்னால எதுக்கு உன் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை? நான் கிளம்புறேன். குடும்பமா? எனக்கா? மண்ணாங்கட்டி. எனக்கு குடும்பம் குழந்தைன்னு எதுவுமே இல்ல. நான் ஒரு ஒண்டிக்கட்ட அமுதா. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? உண்மைதான் சொல்றேன் அமுதா. ஊர்ல இருக்கிறப்ப என்ன ஒருத்த காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காமிச்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இங்க வந்து ஒரு வாரம் தான் என் கூட இருந்தான். என்ன கல்யாணமும் பண்ணிக்கல, ஒன்னும் பண்ணிக்கல. என்ன அம்போன்னு நடு ரோட்ல விட்டுட்டு ஓடி போயிட்டான் அமுதா. என்னால ஊருக்கும் போக முடியாம, எங்கேயும் இருக்க முடியாம, திசை தெரியாம உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கலான்ற முடிவுக்கு தான் வந்தேன். அந்த நேரத்துலதான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா ஒருத்தர் வாக்கு கொடுத்தாரு. அதை நம்பி நானும் அவர் கூட போனேன். 1 மாசம் குடும்பம் நல்லபடியா தான் போச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவனை பத்தின உண்மையே தெரிய வந்துச்சு. ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட குடும்பமும் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே என்னை விட்டு ஒதுங்கி போயிடுன்னு என்னை மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த பங்களாவை எனக்கு கொடுத்துட்டு அவரை விட்டு ஒதுங்கி போயிடுன்னு சொன்னாங்க. எனக்கும் வேற வழி தெரியல அமுதா. இப்ப நான் தனிமரமா தான் அமுதா இந்த வீட்டுல இருக்கேன். அதுக்காக தான் சொல்றேன், நீ என் கூட இரு. என் கூடவே இருந்தா
எனக்கும் துணையா இருக்கும்ல. என்ன அமுதா யோசிக்கிற? நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ சாப்பிடாம இருப்ப, நான் உனக்கு டிஃபன் செஞ்சு கொண்டு வரேன். இப்ப கொண்டு வந்துடுறேன். ஹலோ. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தியே அமுதா. அமுதாவா? ஆமாயா. நான் தான் உனக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டேன்ல. நீ நிம்மதியா தூங்கு, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே. ஹலோ, எதுக்கு இப்ப ஃபோன் பண்றீங்க? அமுதா, இப்ப நீ எங்க இருக்க? நிம்மதியான இடத்துல இருக்கேன். உங்களுக்கு அது பொறுக்கலையா? அம்மா மேல உள்ள கோவத்தை ஏன் என் மேல காட்டுற? இங்க பாருங்க, எனக்கு எல்லார் மேலயும் தான் கோபம். வீடாது சுடுகாடுங்க. உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல கிளம்பி இங்க வா, பேசிக்கலாம். நீ எங்க இருக்கிறன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். வேண்டாம், இனிமே நீங்க வர வேண்டாம். நானும் அங்க வர மாட்டேன். உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். அமுதா, நீ கோவத்துல தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நேர்ல பேசினா எல்லாம் சரியாயிடும். நீ வா. சும்மா வா வான்னு என்ன கம்பல் பண்ணாதீங்க. அங்க வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இனிமே என் வாழ்க்கையில நீங்க இல்ல. உங்க அம்மா பார்த்து கட்டி வைக்கிற எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. நான் உங்க யார் கண்ணிலையும் படாம எங்கேயோ ஒரு இடத்துல நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கேன். அமுதா, ஒரு சின்ன பிரச்சனைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எப்படி? நீ முதல்ல கிளம்பி வா. இவ்வளவு நேரமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க, என்னை யாராவது தேடிக்கிட்டு வந்தீங்க, என் பணத்தை தான் பாப்பீங்க. அமுதா, இதுக்கு மேல ஏதோ சொல்றதுக்கு நான் தயாரா இல்ல. நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அமுதா, அமுதா.